கருமாந்திரம் சாவு மூஞ்சி மல்லி முல்லை கருமாந்திரம் என்ன வச்சிருக்கிறா எப்படி வைக்கிற மல்லி முல்லை கருமாந்திரம் சாவு மூஞ்சி இல்ல மல்லி முல்லை கேள்விப்பட்டது சரி அது என்ன கருமாந்திரம் கருமாந்திரம் இல்ல 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 அது கருமாந்திரம்னா அவன் சொல்லி அவனுக்கு கருமாந்திரம்னா கருமாந்திரம் தெரியும் எனக்கு கருமாந்திரம் முடிச்சோனே அது கருமாந்திரம் அது கனகாம்பரம்டா இன்னும் சொன்னி சாவு மூஞ்சி நான் இது சாவு மூஞ்சி சாமந்தி அது ஊ மூஞ்சி சாமந்தி அதுக்கு பாரு அதான் சாவு மூஞ்சி சாமந்தி எது கனகாம்பரம் எதுன்னே தெரியாது பூவை வர மாட்டேங்க பூவை பண்ண மாட்டேன் அம்மாக்கு என்ன வாங்கி கூட ஒரு முறை பூ அவளுக்கு ஏற்கனவே தலை நிறைய ரொம்ப போயிருக்குது இல்லங்க இதனால வாங்கி வச்சனா நல்லா இருக்கும் என்னத்தா இப்ப நீ வைக்கிறியா நான் வைக்கவா என்னத்தா போயிலாம் தான் பாத்துங்கறேன் பூங்க நீ எத்தையும் வைக்க வேணாம் இங்க இருந்து போனா போதும் என்ன ஒரு வியாபாரம் பண்ண விட மாட்டற இங்க ஏன் பண்ற கூட்டமா இருந்து வியாபாரம் பண்றா அப்ப இந்த வியாபாரம் உனக்கு பிடிக்கல இந்த வியாபாரம் எனக்கு பிடிக்கல அப்ப வேற வியாபாரம் இப்பயே மாத்திடுறேன் எப்படி இதோ மாத்திடுறேன் எப்படி சப்பட்டா 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 எவ்வளவுடா 10 ரூபாய்க்கு ஆயா பால் சப்பட்டா 30 ரூபாய் இருக்குது வா எடுத்து வந்து குடு வா 30 ரூபாய்க்கு வேலைக்கு 10 ரூபாய்க்கு தான் சப்பட்டா தாவரக்கா 10 ரூபாய்க்கு பால் சப்போட்டா அதான் நான் சொன்னேன் எப்படி 10 ரூபாய்க்கு ஆயா பால் சப்பட்டா ஏய் ரொம்ப விட்டுறற ராமனட்டி ஏமா பால் சப்பட்டா ஏய் வாடா பால் சப்போட்டா முடியல சுலோச்சனா உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா நான் ஒரு இடம் புறப்பட போகிறேன் அந்த விடயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் அல்லவா ஆகியால் தான் உன்னை அழைத்தேன் நான் என்ன தெரியுமா இதுவரை நமக்கு தேவருக்கு பகையில்லாமல் வாழ்ந்து வருகின்றோம் அப்படி வாழ்ந்து வரும் காலகட்டத்திலே தேவர்கள் எங்களை பார்த்து நல்ல முறையில் நினைத்திருக்கிறார்கள் என்று நினைத்திருந்து மன மகிழ்ச்சி கொண்டிருந்தோம் ஆனால் தேவர்கள் எங்களை பார்த்து இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் ஆண்மை இல்லாதவர்கள் எங்கள் எதிர்க்க பலம் இல்லாதவர்கள் முகத்தில் மீசிருக்கிறது தவிர அவர்கள் ஒரு பேடி பயிர் என்று எங்களை பார்த்து இழிவாக பேசுகின்றார்களாம் ஆகையால் இப்போது சென்று அன்னை மாகாளியிடம் வணங்கி நான் வரவதை பெறப்போகிறேன் அவர் தேவர்களையும் என்று சொல்லி பாருங்க அவங்க ஏசுறா பேசுற பரவாயில்ல விடுங்க ஆனால் நீங்கள் வரப்பெற்று விட்டால் தேவர்கள் பகை கொள்வீர்கள் தேவர்கள் பகை கொள்ளாத பகை சுவாமி யாருமே வாழ முடியாதுங்க நான் சொல்லும் வார்த்தை கேளுங்க அதெல்லாம் வேணாங்கிற புறப்படுங்க போகலாம் முடியுமா முடியாதா முடலாமோ உள்ளத்தை சுட்டவர்க்கு உலகினில் மருந்து உண்டோ உழைவாயை மூடினாலும் வாயை மூடலாமோ தடுத்தனை அட்டினார் போ பாவந்தானோ என்ன விதித்தார்
ஏய் சுராச்சடா, தொட்டு தாலி கட்டிய மனவன் வெளியே செல்கிறான் என்று சொன்னால் மனைவியானவள் மனம் கோணாமல் அவனை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அவ தாண்டி நல்ல குடும்பத்து பெண்ணு. போகும் போதே வேண்டாம் 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 சொல்கிறாயே. வரம் பெற போகிறேன், அன்னை சந்திக்க போகிறேன், வரம் பெற்று விட்டு விரைவில் நான் போகிறேன். அப்படி இருக்கும்போது வார்த்தைகள் 1000 வருஷம் சரி ஒருபாடு முடியாது. நான் செலக்ட் போகிறேன். நீ என்ன இது என்ன கொடுமமா? இது என்ன கொடுமமா? உன்னிடம் வர பெற்று உங்களையே சிறைப்பிடிக்க வேண்டும் என்று வருகிறார் என் தாயி. நான் ஒன்று வணங்கினேன், அதற்கு நீ தந்த பரிசா இது. நான் எப்படிமா என் கணவரை எப்படி வழி அனுப்பி வைப்பேன்? உங்களை பயம் கொண்டு நாங்கள் வாழ முடியுமா தாயி? எதற்காக இந்த எண்ணம் வந்தது தெரியவில்லையே அம்மா. நான் பிறந்த நேரமா, நான் உதித்த நேரமா, நான் தடுத்த நேரமா, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பாழ் வாழ்க்கை தேடி கொடுத்துட்டம்மா? ஐயா, உன்னை எதிர்த்து நாங்க எப்படிம்மா வாழ முடியும்? அம்மா 10 மாதம்